விஜய்க்கு பயந்து ஒதுங்கிய மாறன் பிரதர்ஸ். ஒரு பக்கம் நடிப்பு, ஒரு பக்கம் அரசியல் என நடிகர் விஜய் பரபரப்பாக காணப்படுகிறார். விஜய் நடிக்கும் தி கோட் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது. அதேபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிரடியாக அறிவித்தார். சில தினங்களுக்கு முன்னர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலை தேர்தல் ஆணையம் முறைப்படி பத்திரிகையில் வெளியிட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை கழக செயலாளர் ராஜசேகரன், இணை கொள்கை பரப்பு செயலாளர் தகீரா என்று அறிவித்தது. இந்த நிலையில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தி கோட் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. லியோ படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து விஜய் தற்போது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் அவர் 2 வேடங்களில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயுடன் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் உள்ளிட்டோரும் படத்தில் இடம்பெற்றுள்ளனர். வெங்கட் பிரபு படத்திற்கு தொடர்ந்து இசையமைத்து வரும் யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். ஒரு தோற்றம் மிகவும் இளமையாக இருப்பது போல காட்டப்படுகிறது. இதற்கு டி ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக தனது உடலை ஸ்கேன் செய்ய இந்த படத்தின் தொடக்கத்தில் நடிகர் விஜய் உட்பட படக்குழுவினர் அமெரிக்கா சென்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த படப்பிடிப்பு முடிவடைந்துவிட்டது. பேட்ச் ஒர்க் மட்டுமே பாக்கி இருக்கிறது. அதோடு நடிகர் விஜய் 50% டப்பிங்கையும் முடித்துவிட்டார் என்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் நடக்கும் கிராபிக்ஸ் பணிகளை பார்வையிட இயக்குனர் வெங்கட் பிரபுவும் படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் அங்கு சென்றுள்ளனர். நடிகர் விஜய் தனிப்பட்ட காரணங்களுக்காக துபாய் சென்றுள்ளார். அவர் விமான நிலையத்திற்குள் செல்லும் வீடியோ வைரலாகின. படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பமாகிவிட்டதாக படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான அர்ச்சனா கல்பாத்தி அறிவித்துள்ளார். இதனிடையே படத்தின் வியாபார பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பமாகியுள்ளன. OTT, சேட்டலைட் ஆகியவற்றிற்கான உரிமைகள் நடிகர் விஜயை கேட்ட பிறகுதான் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தி கோட் படத்தின் சேட்டலைட் உரிமையை 55 கோடிக்கு கேட்ட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து பல கெடுபிடிகளை விதித்ததாம். படம் ரிலீஸ் ஆகி 1 மாதத்திற்குள் ஒளிபரப்புவோம், நாங்கள் சொல்லும் தேதிக்குள் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும், படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் இருக்கக்கூடாது என அடுத்தடுத்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நிபந்தனைகள் விதிக்க தயாரிப்பு தரப்பும் ஓகே சொன்னதா. இறுதியாக சன் டிவிக்காக விஜய் 2 மணி நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டதாம். இதுகுறித்து விஜய்க்கு சொல்லப்பட்ட அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் நோ சொல்லிவிட்டாரா. விளைவு இப்போது தி கோட் பட சேட்டலைட் உரிமை ஜி நிறுவனத்திற்கு கைமாறி இருக்கிறது. அஜித் போல நடிகர் விஜயும் தற்போது தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்துள்ளார் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதற்கு காரணம் விஜயின் அரசியல் பயணம் ஆகும். ஒருவேளை இந்த முறை விஜய் படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டால் அதை அரசியலாக்கவும் விஜயின் வெற்றி கழகம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால்தான் சன் பிக்சர்ஸ் கூட சேட்டலைட் உரிமை போனாலும் பரவாயில்லை என விட்டுவிட்டதாம். கருணாநிதி செய்த தவறை ஸ்டாலின் செய்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்களாம் மாறன் பிரதர்ஸ். ஆம், விஜயகாந்த் திருமண மண்டபத்தை இடித்த பிறகுதான் கேப்டன் அவர்களின் அரசியல் பயணம் சூடுபிடித்து தீவிரமாக திமுகவை எதிர்த்து வேலை செய்தார். அதே போல விஜய் படத்தை ரிலீஸ் செய்வதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் விஜயும் திமுகவை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிவிட்டால் என்ன செய்வது என இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டார்களாம். தியேட்டர் உரிமைகளையும் விஜயின் முந்தைய படமான லியோ படத்தை விடவும் அதிக விலைக்கு விற்கவே முயற்சித்து வருகிறார்களாம். இதற்கு காரணம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம் தமிழகம் முழுவதும் சக்கை போடு போட்டது. மேலும் கோட் படம் தவிர இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே விஜய் நடிக்க உள்ளார். அதன் பிறகு தீவிர அரசியலில் இறங்கப் போகிறார். எனவே இந்த படத்தின் வியாபாரம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக நடக்கும் என எதிர்பார்க்கிறார்களாம்.